என்ன பிலீவ் பண்ணுறோன்றதை டீச் பண்ணுறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் என்ன பிலீவ் பண்ணுறன்றதை டீச் பண்ணுறது கிடையாது சபை. நான் அதை நம்புகிறேன், ஆகவே இந்த சபைக்கு நான் சொல்கிறேன். நீ நம்புறதெல்லாம் சொல்கிறதுக்கு சபை. சபை எது? கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை சொல்கிறதுக்கு தான் சபை. இவங்க எப்படி பண்ணிட்டாங்க? அவங்க ஏற்படுத்தின ஒரு சபைக்கு அவங்க நம்புறதெல்லாம் போதனையா. நான் இதை நம்புகிறேன், நான் அதை நம்பலை. நீ என்ன நம்புற என்ன நம்பலைன்றது முக்கியம் இல்லை. காங்கிரிகேஷன் யாருடையது? கடவுளுடையது. ஜனங்கள் யாருடையவர்கள்? கர்த்தருடையவர்கள். அவங்களுக்கு நீ என்ன நம்புறன்றது சொல்கிறதுக்கு முக்கியம் இல்லை. கடவுள் என்ன நம்ப சொல்கிறாரு, கடவுள் என்ன போதிச்சு வச்சிருக்கிறாரு, அது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நாம் என்ன பண்ணியிருக்கோம், நாம் இருக்கோம். ஸோ நாம் யார் அப்படின்னா, பிரசங்கியார்கள் யாருன்னா ஜஸ்ட் மெசஞ்சர், செய்தியாளர்கள். அவங்களுக்கு பேர் என்ன? செய்தியாளர்கள். செய்தியாளர்களுடைய பர்பஸ் என்ன? இப்போ ஒரு டிவியில் நான் செய்தி வாசிக்க கூப்பிட்டாங்க அப்படின்னு நான் போய் உட்காந்துட்டு நான் ராத்திரி இந்த கனவு கண்டேன்னு சொல்கிறதுக்காக செய்தியாளர் கூப்பிட்டாங்க. நேற்று ராத்திரி நான் தூங்கும்போது, நேற்று ராத்திரி ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது ஒரு கனவு கண்டேன். முதல்ல அந்த டிவி சேனலே உடச்சிருவாங்க. யார் இருந்தாலும் வெளியே அனுப்பு. இந்த ஆள் கண்ட கனவை கேட்கறதுக்கு காலைல நாங்கள் டீயோட உட்காந்துக்கிறோம் நியூஸ் பார்க்கறதுக்கு. நியூஸ் வாசிப்பவருடைய அந்த நெறியாளுடைய வேலை என்ன? அன்றைக்கு உலகத்தில் என்ன நடந்ததுன்றதை ப்ரூஃப் பண்ணி ப்ரூஃபோட அதை சொல்லணும், ஒரு பக்கம் விஷுவலாக காமிக்கணும். இதுதான் அவருடைய வேலை. இவர் என்ன நம்புறதால அவருக்கு தேவையே கிடையாது. சம்டைம் நியூஸ் வாசிட்டே இருப்பாங்க, சடனாக ஒரு பிரேக்கிங் நியூஸ் கொடுப்பாங்க, சடனாக ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சம் கண்ட்ரியில் எர்த்குயிக் வந்துச்சு, பூகம்பம் வந்துச்சு, 1 கோடி மக்கள் இறந்துட்டாங்க, நியூஸ் வந்துச்சு. அப்படியா? நான் நம்பலையே, நான் பார்க்காம நம்ப மாட்டேன் சொல்லக்கூடாது. உனக்கு டெக்ஸ்ட் வந்துச்சா, அந்த டெக்ஸ்ட் கொடுத்தாச்சா, அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணிடணும், நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். டெக்ஸ்ட்டை கொடுத்தவன் அவன் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீடியோவும் கொடுப்பாங்க. ஸோ செய்தியாளர்கள் ஏன்னா இவங்க என்ன நம்புகிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க, என்ன பார்த்தாங்க சொல்கிறது கிடையாது செய்தியாளர்கள். கடவுள் என்ன கொடுக்குறாரு, கடவுள் என்ன எழுதி வச்சிருக்கிறாரு, அதை நம்மகிட்ட கொடுக்குறாரு. நாம் அதை என்ன பண்ணோம், அவங்களுக்கு படிச்சுட்டு போகணும் தான். இதில் நானே நம்பாமவர்கள் கூட இருக்கலாம். நான் நம்புறது முக்கியம் இல்லை. கடவுள் இதை அவங்க நம்ப சொல்கிறாரு, அவங்களுக்கு போதிக்க சொல்ல, அவங்களுக்கு சொல்லிவிட்டு இன்றைக்கி அப்படி நடக்கலைல்ல, இன்றைக்கி எப்படி நடக்குது? நான் நேற்று ராத்திரி ஒரு கனவை கண்டேன். ஜனங்க வீட்டில் கூரையெல்லாம் பறந்து போகுது, அப்படி ஒரு கனவு கண்டேன். ஒரு சூறாவளி காற்று வீசுது, அதில் நம்ம விசுவாசிங்கெல்லாம் காற்றுல அடிப்பட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. சொல்லும்போது எல்லாருக்கும் கதி கலக்கணும். என்னடா இப்படி ஒரு தரிசனம் பார்த்தார் ஐயா, யார் வீட்டு என்ன காற்றடிக்க போதோ, யார் வீட்டில் யார் மண்டை உடைய போதோ, இப்படி தானே இன்றைக்கி நடத்துகிறாங்க. அதுதான் சொல்கிறது. ஆர்கனைசேஷன் இருக்கலாம், காங்கிரிகேஷன் இருக்கலாம், பப்ளிக் இருக்கலாம். நாம் என்ன பார்த்தோம் என்ன கேட்டோன்ற சொல்கிறது கிடையாது. கடவுள் டெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கிறார் என்பதை பார்த்து படிக்கிறதுக்கு தான் போகுது. அப்போது இந்த திரியேக தேவனை